அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வசந்த கால நினைவு பாடலாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல். இது பார்த்திங்கன்னா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன். பாட்டு எழுதியவர் கண்ணதாசன், பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன், இசை அமைத்தவர் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். படம் வெளிவந்த ஆண்டு 1964ஆம் ஆண்டு. நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பேர் பாடினாலும் இவருங்கள் பாடினால் நல்ல கணீர் கணீர் என்று கேட்கும் அப்படின்னு பேசுவார்கள் உண்டு. அந்த வகையில் பேசப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் இசை முரசு என்று போற்றப்பட்ட நாகூர் ஹனிபாவின் குரல், இன்னொன்று சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரல். சீர்காழி என்றாலே அவர்தான் ஞாபகம் வருவார். சீர்காழி கோவிந்தராஜன் சிவபெருமானுக்கு பெயர் பெற்ற ஊர் சீர்காழி. ஞானசம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. அந்த ஊரிலே பிறந்தவர் கோவிந்தராஜன். தன்னுடைய கணீர் என்ற குரலால் அவர் போகாத, அவருடைய குரல் செல்லாத இடங்கள் இல்லை, திருவிழாக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்திலும் சென்று தன்னுடைய குரலை பதிய வைத்தவர் சீர்காழி கோவிந்தராஜன். அவர் பாடிய திரைப்பட பாடல்களில் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு இன்றும் அனைவர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நாடகத்துறையில் சேர்ந்து கொஞ்சம் சிறு சிறு வேடங்களில் ஏற்று நடித்தவர். அதை பாடல் மூலம் பிரபலமானார். அப்புறம் அகத்தியர் என்ற படத்திலே நடித்தார். அப்படி அவரும் படங்களிலும் நடித்து பாட்டையும் தக்க வைத்துக்கொண்டு, பாட்டு தான் அவருக்கு சீர்காழி என்றாலே பாடல்தான் பெயர் பெற்று கொடுத்தது. கர்ணனுடைய வள்ளல் தன்மையை பாராட்டக்கூடிய படம் கர்ணன். கர்ணனுடைய வள்ளல் தன்மையை பாராட்டப்படக்கூடிய படமும் கர்ணன். அந்த கர்ணன் படத்தில் அர்ஜுனன் போர்க்களத்தில் கர்ணனை தாக்குறாரு. கர்ணன் இறக்காமல் அப்படியே இருக்கான். அதற்கு அவர் செய்த புண்ணியமும் தானமும் தான் காப்பாற்றுது. சரி, அதை போய் நம்ம புடுங்கிட்டு வந்துடுவோன்னு கண்ணன் மாறு வேடம் கொண்டு போகிறாரு. அப்படி போகும்போது தான் பாடிக்கிட்டு போகிறாரு. தன் தவறையும் கர்ணனுடைய தவறையும் சொல்லிக்கொண்டே பாடிக்கின்றே போகிறார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. பட்டி தொட்டியெல்லாம் பாடக்கூடியது. அதாவது இப்போது சூப்பர் சிங்கரில் கூட எல்லாரும் பாடியிருக்காங்க. எந்த மேடைகள் பாட்டு கச்சேரி நடந்தாலும் அந்த கச்சேரியில் இந்த பாட்டு முதன்மையில் இருக்கும். அத்தகைய எளிமை வாய்ந்த அருமையான சீர்காழியின் குரலில் அமைந்த கண்ணதாசன் கைவண்ணத்தில் உருவான பாடல். தாய்க்கு நீ மகான் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன்பழி கொண்டேனடா. தாய்க்கு நீ அம்மா இருந்தும் இல்லை, கூட பிறந்த தம்பிகள் இருந்தும் அண்ணனாக முடியல. ஊர் பழி துரியோதனன் கூட போய் சேர்ந்ததால் ஊர் பழியை ஏற்றுக்கொண்டாய். நானும் உன் பழியை நானும் ஏற்றுக்கொண்டேனடா. உன்னை கொல்வதற்கு, உன் உயிர் போவதற்கு நான் காரணமாக இருக்க போகிறேனடான்னு சொல்லிக்கிட்டே இந்த பாட்டில் வராரு. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே போய்கொண்டு இருப்பார். நீ ஒரு அரசனாக இருக்க வேண்டியது தான், இருக்க வேண்டியவர், உன்னை எல்லோரும் வணங்க வேண்டியது தான். இருந்தாலும் உன்னுடைய செயலால் இந்த நிலைமைக்கு நீ வந்து விட்டாய், நீ மன்னித்து அருள் அப்படின்னு சொல்கிறாரு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா, வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு சொல்லுவார். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா. அது அவங்க பாடினா நல்லாயிருக்கும், நம்ம பாடினா. இருந்தாலும் இந்த பாடல் இன்றைக்கும் என்றைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு பாடல் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். அன்றும் இன்றும் என்றும் கேட்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய பாடல். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.